வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் கலால்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி மற்றும் வன மற்றும் காதித்துறை அமைச்சர் கே. பொன்முடி ஆகியோர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்தனர். அவர்களின் இலாகாக்கள் தற்போது அமைச்சர்களான எஸ். சிவசங்கர், எஸ். முத்துசாமி மற்றும் ஆர். எஸ். ராஜகண்ணப்பன் ஆகியோருக்கு மறுபகிர்வு செய்யப்பட்டுள்ளன. ராஜினாமாக்களை அங்கீகரித்து மீண்டும் இலாகாக்களை ஒதுக்க முதல்வர் ஸ்டாலினின் பரிந்துரைகளை ஆளுநர் ஆர். என். ரவி ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த மறுசீரமைப்புடன் கூடுதலாக முன்னாள் அமைச்சர் தி. மனோ தங்கராஜை அமைச்சரவையில் சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரைத்துள்ளார். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தங்கராஜ் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை ராஜ்பவனில் நடைபெறும் விழாவில் பதவியேற்பார். உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தனது ராஜினாமாவை வழங்கினார். அதே நேரத்தில் கே. பொன்முடி தனது சமீபத்திய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் திமுக அரசுக்கு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கியதால் பதவி விலகினார். இருவரின் ராஜினாமாக்களும் ஆட்சியில் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக அமைச்சரவையில் விரைவான மறுசீரமைப்பை ஏற்படுத்தியுள்ளன. ராஜ்பவன் செய்திக்குறிப்பின்படி ஏற்கனவே போக்குவரத்து துறையை வைத்திருக்கும் அமைச்சர் எஸ். சிவசங்கருக்கு இப்போது மின்சாரத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக மறுபெயரிடப்பட்டு 2 முக்கியமான துறைகளை தனது தலைமையில் ஒருங்கிணைத்துள்ளார். இதற்கிடையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறை அமைச்சராக பணியாற்றிய எஸ். முத்துசாமி முன்பு செந்தில் பாலாஜி நிர்வகித்து வந்த மதுவிலக்கு மற்றும் கலால் துறைகளை ஒப்படைத்துள்ளார். கூடுதல் பொறுப்புகளுடன் அவர் இப்போது வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் கலால் துறை அமைச்சராக மறுபெயரிடப்பட்டுள்ளார். கடைசியாக பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆர். எஸ். ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடி முன்பு மேற்பார்வையிட்ட வனம் மற்றும் காதித்துறைகளின் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர் வனம் மற்றும் காதித்துறை அமைச்சராக மறுபெயரிடப்பட்டு அமைச்சரவையில் தனது பொறுப்புகளை மேலும் விரிவுபடுத்தியுள்ளார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.